சகோதரிகளே, இன்று அகில உலக தாயார் திருச்சபையானது கிறிஸ்துவின் தூய்மை மிகு திருவுடல் திருவிழாவை மகிழ்ச்சி கொண்டாடுகிறது. எனவே உங்கள் அனைவருக்கும் இந்த காணொலி மூலமாக இந்த மறைமுறையில் எல்லாருக்கும் இயேசுடைய திருவுடல் திருவிழா விழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சி. கடவுள் இந்த உலகத்தில் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு கொடை நற்கருணை. எனவேதான் வரலாற்றை பார்க்கிறோம். நற்கருணை கிறிஸ்துவ வாழ்வுடைய உச்சம், நற்கருணை கிறிஸ்துவ வாழ்வுடைய உடை, கிறிஸ்து நமக்கு அளித்த மாபெரும் அடையாளங்கள் எல்லாம் பல்வேறு நாம் இந்த நற்கருணை பற்றிய சிந்தனைகளை அறிந்து கொண்டிருக்கின்றோம், கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். இப்படி மாபெரும் அடையாளமாக இறைவன் தந்த நற்கருணையுடைய திருவிழாவை இந்த நாளிலே தாயார் திருச்சபையோடு நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நற்கருணையுடைய மகத்துவத்தை பற்றி அறியக்கூடிய நாள் இங்கிலாந்து நாட்டை சார்ந்த மால்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு திரைப்பட இயக்குனர் கிறிஸ்துவை அறியாத ஒரு மனிதர் அன்னை தெரசாவுடைய வாழ்வாக்கப்பட்டு அன்னை தெரசாவுடைய வாழ்க்கை விரும்பிகளை வாழ்வாக்க வேண்டும், அவருடைய நாள் பொழுதை குறிப்பிடமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு இங்கிலாந்து நாட்டிலிருந்து இந்திய நாட்டிற்கு வந்து கொல்கத்தா மாநகரை அன்னையை சந்திப்பதற்காக வருகிறார். அன்னையை சந்திப்பதற்கான அனுமதியை பெறுகின்ற போது அன்னையும் அதற்கான அனுமதியை கொடுக்கிறார். குறும்படம் எடுக்க வேண்டிய நாள் போது அன்னையை சந்திப்பதற்காக, அன்னையுடைய வாழ்க்கை முறை சந்திப்பதற்காக அன்னையுடைய அந்த இல்லத்திலே காலை பொழுதில் காத்திருந்தார். அன்னையானவர்கள் காலையிலே இறைவனுடைய சன்னிதானத்தில் இறைவனை செய்யக்கூடிய அந்த சாலைக்குள் செல்கின்ற போது அந்த குறும்படத்தை ஏற்கக்கூடிய மனிதர் தாமே முகத்திலே நிறைய விளக்குகளை வைத்து பிரகாசமாக அன்னையை பற்றிய அந்த படத்தை எடுப்பதற்கு தயாரானார். அன்னை அந்த வெளிச்சத்தை பார்க்கும்போது சொன்ன ஒரு வார்த்தை, இந்த வெளிச்சம் என்னுடைய சிவ வழிபாடு இடைஞ்சலாக இருக்கிறது, என்னுடைய அந்த வெளிச்சத்தினுடைய அளவு தன்மையை குறைத்து வைக்கும் என்று அந்த மனிதரை பார்த்து கேட்டுக்கொண்டார். அந்த மனிதர் அன்னையுடைய அந்த வார்த்தையை கேட்டு சொல்லும் வார்த்தை, வெளிச்சம் குறைகின்ற போது முகம் பிரகாசமாக இருக்காதே, இந்த வெளிச்சம் இருப்பது மிக சிறப்பு என்று சொன்னார். நான் அன்னையாக சொன்னார், ஆண்டவருடைய முகம் தான் வெளிச்சமாக இருக்க வேண்டும், என்னுடைய முகம் வெளிச்சமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவரை படிக்க அவர் அந்த வெளிச்சத்தை குறைத்துவிட்டு அன்னையினுடைய அந்த நாளை தற்பமாக ஏற்படுத்துவதற்காக குறைப்பதற்காக தன்னை தயார் செய்தார். காலை அன்னையுடைய வழிபாடு ஜோவழிபாடை ஞான முறைகளை எல்லாம் சிறப்பாக எடுத்துக் கொண்ட அந்த மனிதர் அன்னையான உயிரை கலந்து அந்த வருச்சத்தை எடுத்துக் கொண்டார். இன்றைய காலை வழிபாடு ஒவ்வொரு நாளும் அதை செய்கின்ற அந்த பணிகளையும் அவர் வெளிச்சத்தோடு நிறைய லைட் வெளிச்சத்தை வைத்து சிறப்பாக செய்தார். அன்னை செய்த அந்த பணிகளை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தார். இளைஞர்களுக்கான உதவி, நோய்வாய்ப்பட்ட மனிதர்களுக்கான உதவி, இன்னும் அனாதையாக இருக்கக்கூடிய மக்களுக்கான உதவிகளை செய்கிறேன். அவற்றையும் மிக சிறப்பாக புகைப்படத்தை அந்த நாள் என்னுடைய புகைப்படத்தை எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக தன்னிடத்து அந்த புகைப்படத்தை அவர் காலையில் நடந்ததை எல்லாம் மீண்டுமாக யோசித்திருந்தார். அவர் பார்க்கின்ற போது ஆலயத்திலே எங்கே வெளிச்சம் குறைவாக வைக்கப்பட்டதோ அந்த இடத்திலே அன்னையுடைய முகம் பிரகாசமாக, ஆலயத்தின் வழியே அன்னை பணி செய்திருக்கிற வெளிச்சம் அதிகமாக இந்த இடத்திலே அன்னையுடைய முகம் மக்களாக எப்படி சாத்தியப்படும் என்று அன்னையை பார்த்து இந்த மனிதர் கேட்டபோது அருமையாக சொன்னார், நான் ஆலயத்தில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு மாத்திரையை உணவாக சொன்னார். அப்படி என்ன மாத்திரை உங்களுடைய முகத்திற்கு பிரகாசத்தை கொடுத்தது என்று கேட்டபோது அன்னையானவள் ஆலயத்தை அந்த ஆலயத்தின் நற்கருணையை பிழையை காட்டி அந்த பிழைக்குள் நற்கருணை வடிவில் இறைவன் இதற்கு மாத்திரையாக இருக்கிறார். இந்த மாத்திரையை கொண்டதால் அவருடைய முகம் ஒளிவடைகிறது. இவர் தான் நம்முடைய வாழ்க்கை நற்கருணை மற்றும் வாழ்க்கை உச்சம் என்பதை மிக அருமையாக சுட்டிக்காட்டிய அன்னையுடைய அந்த வார்த்தைகளை கேட்ட மால்கம் தன்னையே ஒரு கிறிஸ்துவனாக கிறிஸ்துவை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாக மாற்றி அருமையான
கிறிஸ்துவனுடைய திருவிழாவை கொண்டாடுகின்ற நாம் இப்படிப்பட்ட ஒரு வாழ வேண்டும் என்பதற்கான அடையாளத்தை கருமையாக காட்டியிருக்கிறார். இந்த விழா ஏதோ கடந்த ஆண்டு துவங்கியதல்ல, மாறாக வாய்ப்பு தந்தை 6ஆம் ஆண்டு மிக அருமையான நற்கொண்டை வழிபாட்டை உலகம் முழுவதும் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி படித்து வருகிறார். எனவே அவர் சொல்லும் அருமையான வார்த்தை, நாம் ஆண்டவருடைய முன்பாக சென்று நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு ஆராதனை செய்து சொன்னால், என்னுடைய ஆராதனையை பார்க்கக்கூடிய மற்ற மக்களும் இந்த ஆண்டவரை வந்து ஆராதிக்க வேண்டும் என்ற அளவோடு சிந்தனையோடு யார் ஒருவர் கடவுளுடைய முன்பாக இருந்து ஆராதனை செய்கிறாரோ அவருடைய வாழ்வு கிறிஸ்துவுடைய வாழ்வோடு இணைக்கப்படுகிறது. அவருடைய வாழ்வை பார்க்கிறவர்கள் இணைக்கப்படுகிறார் என்று அருமையாக சொல்வார். இந்த நிலையை தான் இந்த உலகத்தில் வாழ்ந்த அறிந்து கொண்டார்கள். அதை வாழ்வாக மாற்றிக் கொண்டார்கள். அது மரிய வியாழ் என்று அருமையாக சொல்வார். ஆண்டவர் இந்த உலகத்தில் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு கொடை என்று சொன்னார் நற்கருணை. நற்கொடை விட இன்னொரு கொடை அதிகமாக இருக்கும் என்று சொன்னார். அந்த கொடையை கூட கடவுள் மனிதனுக்காக கொண்டு கொடுப்பார் என்று சொன்னார். அந்த அளவுக்கு கடவுள் உலகின் வாழ்வில் நமக்கு உயர்ந்த கொடையாக நற்கொடை கொடுத்திருக்கிறார் சொன்னார். நற்கொடைக்கு நாம் எப்படிப்பட்ட மதிப்பை கொடுக்க வேண்டும் என்பதை எப்போதுமே நாம் மறந்துவிடக்கூடாது. மக்களுடைய சொல்லப்படக்கூடிய நம்முடைய வாழ்க்கையை அருமையாக சொல்லப்படுகிற ஒரு செய்தி, இங்கிலாந்து நாட்டினுடைய அரசாங்க ஜான் 8ஆம் அந்த அரசையை மனிதர் அமைச்சராக பணியாற்றினார். ஆண்டவரோடு தனிப்பட்ட பாசத்தோடு வாழ்ந்த மனிதர் ஒரு நாள் இறைவனை செலவழிக்கின்ற போது அந்த அரசையுடைய பணியாளர் சொன்னார், அரசு 8ஆம் படிப்பை உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார். எனவே வெளியே வந்து அரசு பேசி சொன்னார். இப்பொழுது தாமஸ் ஒரு அருமையாக சொன்ன வார்த்தை, அரசுக்கெல்லாம் அரசன், மன்னருக்கெல்லாம் சிறந்த மன்னர் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எனவே அந்த மன்னரோடு நான் பேச முடிக்காமல் உலகத்தை அரசோடு வர முடியாது. அந்த அளவிற்கு நற்கருணை ஆண்டவரை இனம் கட்ட அருமையான ஒரு மனிதனாக தாமஸ். எனவே அப்படி அவர் நற்கருணை ஆண்டவரை நினைத்துக் கொண்டதால் தான் நம்முடைய வாழ்வை நம்முடைய வாழ்வை சுற்றி பார்க்கிறோம். திருவுடலை கொண்டிருக்கக்கூடிய நாம் எப்படிப்பட்ட மனநிலையோடு இருக்கிறோம்? செல்லக்கூடிய மனநிலையோடு இருக்கிற வாசலுக்கு பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் சொல்லக்கூடிய மனிதர்கள் இயேசுடைய வாழ்வால் நாடுகளை ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். எனவேதான் கடவுள் சொன்னார், குறித்தால் ஒழிய யாருமே வாழ முடியாது சொன்னார். எனவே கடவுளுடைய உடலை உணரக்கூடிய நாம் மறுபடவுளாக சுமக்கக்கூடிய மக்களாக வாழ்ந்தோம் சொன்னால் நிச்சயமாக இதை ஆசிரியர் பராமரிக்கப்பட்டு இந்த நாளுடைய எதிர்வாசத்தை பாருங்கள். நாளுடைய எதிர்வாசத்தை மோசே ஆண்டவருடைய பணியை செய்வதற்காக செம்மறியாடுகளை வெள்ளாட்டை அதனுடைய ரத்தத்தை எல்லா மக்களும் உங்களுக்கான உடன்படிக்கையை சின்னம் என்று சொல்லி மக்களுக்கான ஆசிரியர் கொடுக்கிறார். ஆனால் இந்த நச்சை பாருங்கள், அந்த ராமனுடைய தன்னுடைய கிண்ணத்தை எடுத்து உங்களுக்காக சிந்தப்படும் என்னுடைய ரத்தம் என்று சொல்லி இதை என்னுடைய நினைவாக செய்யுங்கள் சொல்லி உடன்படிக்கை ஏற்படுத்தி அருமையானார். அந்த பயன்பாட்டிலே ஆளுநர் ரத்தம் பாவம் வழியாக இருந்தது. ஆனால் இயேசுடைய காலத்தில் இயேசு நம்முடைய பாவம் வழியாக தன்னுடைய விலையை ஏற்படுத்தியிருக்கிறார். அப்படிப்பட்ட மாபெரும் மனிதனுடைய உடலையும் ரத்தத்தையும் நாம் அவரை கொண்டு வாழ்ந்ததற்காக இருப்பதை நம்முடைய ஒருவருமை காண முடியாது. நம்முடைய அகக்கட்டால் அவர் விதியை மாறி கருமையாக விசுவாசத்தை கட்கொண்டு அருகே செல்வார். யார் ஒருவர் நம்முடைய விசுவாசத்தை மறைமுகமாக இருக்கக்கூடிய நன்றோனை கண்டுகொள்ள நினைக்கிறார், ஆண்டவரோடு உறவாடு நினைக்கிறாரோ அவர் நிச்சயமாக அவருடைய நற்பொருளை கொஞ்சம் இருப்பார். அந்த நற்பொருளுடைய வாழ்வுடைய உச்சம் தீர்மாக இருக்கும் என்பதை எந்த விதமான பாடுவதாக நாளே நாம் இயேசுடைய திருவிழாவை கொண்டாடி வரும்போது அவர் அருமையாக பொதுமையினால் செம்மையினால் வாழ்வார் உருவடிக்கிறார். நாம் திருவிழாவை கொண்டாடுவோம். நற்கொடை ஆண்டவர் நம்மீதும் நம்முடைய மக்கள் மீதும்
நாடு மாசுரை பொழியட்டும். இதை பராமரிப்பு நாட்களை வேண்டி தொடர்ந்து மற்ற ஆழ்வார் விரைவாக ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.